நான் மருத்துவர் மோகன பிரமிளா, ஸ்ரீ நாராயணா மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவராக பணிபுரிகிறேன். பெண்கள் உடலில் ஏற்படும் இயற்கையான நிகழ்வுதான் மாதவிடாய். இதை இன்றளவும் அருவருப்பாக பார்க்கும் நிலையில்தான் நாம் இருக்கிறோம். இன்னும் நம்ம நிறைய இந்திய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மாதவிடாய் பற்றி யாரும் வெளிப்படையாக பேசுகிறதே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சமூக கலாச்சார கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறதுனால மாதவிடாய் பற்றின ஒரு அறிவியல் உண்மையையும் மாதவிடாய் பற்றிய ஆரோக்கியமும் நம்ம பெண்கள் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். மாதவிடாய் பற்றியும் அதனுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே நம்மளுடைய நோக்கமாகும். மாதவிடாய் என்றால் என்ன? நம் உடலில் மாதம் மாதம் சினைப்பையிலிருந்து முட்டை ரிலீஸ் ஆகி கர்ப்பப்பைக்கு வரும். ஸோ இந்த சினைப்பையிலிருந்து வர ஹார்மோன்கள் அந்த கர்ப்பப்பையுடைய உள்சுவரை திக்காக வைத்துக்கொள்ளும். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் அந்த சைக்கிளில் கரு உறாத போது ஏற்படும் தேவையற்ற இரத்தங்களும் அந்த கரு பையில் உள்ள உள்ளே இருக்கிற சவ்வும் வெளியேறுவதே மாதவிடாய் ஆகும். இந்த மாதவிடாய் ஆனது ஒரு 3 முதல் 5 நாட்கள் நீடிக்கும். இதில் 30லிருந்து ஒரு 60 ml உதிரப்போக்கு ஒரு பெண்ணுக்கு ஏற்படும். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இல்லது மாதவிடாய் சுழற்சி, இதை பற்றி நாம் அறிவோம். மாதவிடாய் சுழற்சிங்கிறது இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்மோன்களின் ஏற்ற இறக்கம் காரணமாக ஏற்படுகிறது. இது 25லிருந்து 35 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வதால் இந்த மாதவிடாயம் 25 நாட்களிலிருந்து 35 நாட்களுக்குள் வரும். தோராயமாக 28 நாட்கள் வைத்துக்கொள்வோம். இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை, இந்த மாதவிடாய் சுழற்சியை மென்ஸ்ட்ருவல் கேலண்டர், ஒரு கால அட்டவணையில் பெண்கள் குறித்து கொண்டு அடுத்து வர மாதவிடாய்க்கு தயாராகி கொள்வது மிகவும் நல்லது. ஒரு பெண் பூப்படைந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மென்ஸ்ட்ருவேஷன் ஆரம்பிக்கிற அந்த சின்ன பசங்க அப்போ தான் ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இனிஷியல் பீரியட்ஸ் இர்ரெகுலராக தான் இருக்கும். அது இயற்கை. அது 1-2 ஆண்டுகள்னு சரியாயிடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். சீரற்ற உதிரப்போக்கு ஏற்படும் போது நீங்கள் எப்போது மருத்துவரை அணுக வேண்டும்? ஒரு முறை 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பேடை மாற்றிட்டே இருக்காங்க ஒருத்தங்க, இல்லை 8 நாளைக்கு மேற்பட்டு உதிரப்போக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அல்லது அந்த மாதவிடாய் சுழற்சி மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் 28 நாட்களுக்கு ஒரு வாட்டி வர்றதுக்கு பதிலாக குறைந்து 15 நாட்களுக்கு ஒரு வாட்டி வருது. இந்த மாதிரி காலகட்டத்தில் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதிலிருந்து நீங்கள் இரத்த சோகை மற்றும் உடல் சோர்வுகளிலிருந்து உங்களை காத்துக்க முடியும். மாதவிடாயும் போது வெளியேறுவது கெட்ட ரத்தம், துர்நாற்றம் உள்ள ரத்தம் அப்படின்னு நிறைய மக்களுக்கு ஒரு இன்றளவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கிடையாது. அதுவும் நம்ம உடல்லேருந்து வர ஒரு திரவமான ஒரு உதிரம் தான். வெகு நேரமாகியும் அந்த நாப்கினை மாற்றாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது துர்நாற்றம் வீச தான் செய்யும். இப்போது மாதவிடாய் ஆரோக்கியம் பற்றி நம்ம பார்க்கலாம். 40 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம் பெண்கள் ஒரு துணியை தான் மாதவிடாய்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த துணியை ஒரு யாருக்கும் தெரியாமல் ஒரு ரூமில், ரொம்ப டஸ்ட்பின்னாக ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு ரூமில் நல்லா அதை மடக்கி கசக்கி தெரியாமல் வச்சு யூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப சுகாதார சீர்கேடுகளை உண்டு பண்ணி கொண்டு இருந்தது. அதற்கப்புறம் நாப்கின், டாம்பூன்ஸ், மென்ஸ்ட்ருவல் கப்பெல்லாம் வந்தது. இருந்தாலும் மக்கள் நாப்கினை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. எந்த பொருளை பயன்படுத்தினாலும் அதை அடிக்கடி மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நாப்கின் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மாற்றணும். இல்லை ரொம்ப நேரம் ஆகியும் அந்த நாப்கினை நீங்கள் மாற்றலை அப்படின்னாக்கா டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம், அதாவது அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்ம உயிருக்கே ஆபத்தான நிலை கூட வரலாம். இன்னொன்று, நாப்கின்களை மாற்றுவதற்கு முன்பு பின்பும் கைகளை நன்று கழுவ வேண்டும். இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் உள்ளாடைகளை இப்போ பீரியட்ஸ் டைம்லக்குன்னு தனியாக ஒரு உள்ளாடைகளை வச்சுக்கணும். அது நல்ல காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும். ரொம்ப இறுக்கமாக போடக்கூடாது. இறுக்கமாக போடும்போது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அது மாதிரிலாம் வரும்.
அதை நன்கு வாஷ் பண்ணி ஒரு கிருமி நாசினி போட்டு நன்கு வாஷ் பண்ணி வெயிலில் உலர்த்தி யூஸ் பண்ணால் இந்த நோய் தொற்றுகள் வராமல் பாதுகாத்துக்க முடியும். இப்பொழுது இந்த நாப்கினை எப்படி அப்புறப்படுத்துவது? நாப்கின்களை ஒரு பேப்பர் கவரில் சுற்றி அதை ஒரு கார்ப்பரேஷன் குப்பைக்குள்ள ஒரு பக்கெட்டில் கலெக்ட் பண்ணி அப்புறமா அதை ஒட்டுமொத்தமாக அப்புறப்படுத்துவது நல்லது. சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, சாக்கடைகளில், ஒரு நீர்நிலையில், இல்லை தெருவில் விட்டு வீசுறது, இல்லை பையில் பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படி போட்டுறாங்க. இது என்ன பண்ணும்? இது கண்டிப்பாக சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தி எல்லா மக்களுக்கும் ஒரு நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்பு, சுகாதார சீர்கேடுகள் மிகவும் ஏற்படும். அதனால் இதை அப்புறப்படுத்துவது ரொம்ப ரொம்ப சேஃபான முறையில் அப்புறப்படுத்துவது நன்று. இப்போது மாதவிடாய் பற்றி நிறைய தவறான புரிதல்கள் இருக்குது. மாதவிடாயும் போது நீங்கள் ஓய்வு எடுத்துக்கொள்ளணும், மாதவிடாயும் போது அது தீட்டு, அது நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோடு இருக்கக்கூடாது, தனியாக போயிருங்க, மாதவிடாய் போது நீங்கள் தலை குளிக்க வேண்டும், மாதவிடாய் போது கோயிலுக்கே போகக்கூடாது, சில உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு தவறான ஒரு செய்தி, மூட நம்பிக்கைகள். ஸோ பெண்கள் அச்சத்திலும் நாணத்திலும் வைத்திருக்கும் இந்த மூட நம்பிக்கையை அறவே ஒழிக்கணும். அச்சம் தவிர், நாணம் கொள்ளாதே, மௌனம் கலை. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டு உடற்பயிற்சி செய்து மனதளவிலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். மாதவிடாய் பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவது மிகவும் நன்றது. மக்களை காப்போம், மங்கைகளை காப்போம். மாதவிடாய் பற்றிய தவறான புரிதல்கள், மித்ஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன். மாதவிடாயின் போது ஓய்வெடுக்க வேண்டும், தனியாக இருக்க வேண்டும், ஏனென்றால் மாதவிடாய் தீட்டு, தொட்டுக்கொள்ளும், மீது தினமும் தலை குளிக்கணும், இதெல்லாம் கட்டுப்பாடு, கோயிலுக்கு போகக்கூடாது, சில உணவுகளை உட்கொள்ளக்கூடாது. ஸோ இதெல்லாம் ஒரு தவறான புரிதல்கள். நீங்கள் மாதவிடாயின் போது நல்ல ஊட்டச்சத்து சாப்பிட்டு உடற்பயிற்சி தாராளமாக செய்யலாம். பெண்கள் இந்த மாதவிடாய் மீது வைத்திருக்கும் ஒரு அச்சத்தாலையும் நாணத்தாலையும் வைத்திருக்கிற மூட நம்பிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அச்சம் தவிர், நாணம் கொள்ளாதே, மௌனம் கலை. மாதவிடாய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், பெண்களின் ஆரோக்கியத்தை காப்போம். மாதவிடாய் பற்றி சில தவறான புரிதல்கள். மாதவிடாயும் போது நீங்கள் ஓய்வு எடுக்கணும், தினம் தலை குளிக்கணும், உடற்பயிற்சி செய்யக்கூடாது, சில உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, இப்படியெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. மாதவிடாயும் போது தினம் குளிக்கணும், தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. மேலும் உங்களை உடற்பயிற்சி செய்து ஊட்டச்சத்துக்களெல்லாம் சாப்பிட்டு நல்ல உங்கள் மனசை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். பெண்கள் இந்த அச்சத்தாலையும் நாணத்தாலையும் இந்த மாதவிடாய் மீது வைத்திருக்கும் மூட நம்பிக்கைக்கு ஃபஸ்ட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும். அச்சம் தவிர், நாணம் கொள்ளாதே, மௌனம் கலை. இந்த மாதவிடாய் பற்றிய விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். பெண்களின் ஆரோக்கியத்தை காப்போம். மாதவிடாய் பற்றி சில தவறான புரிதல்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா, மாதவிடாயும் போது நீங்கள் ஓய்வெடுக்கணும், தனியாக இருக்கணும், ஏன்னா அது தீட்டு, தினம் தலை குளிக்கணும், சில உடற்பயிற்சிகள் செய்யக்கூடாது, பின்பு சில உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது. பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் எங்களுக்கு பிடிச்ச உணவு, ஊட்டச்சத்து உள்ள உணவை சாப்பிட்லாம், தினம் குளித்து சுத்தமாக வைத்துக்கணும், மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடற்பயிற்சி தாராளமாக செய்யலாம். பெண்கள் இந்த மாதவிடாய் மீது ஒரு அச்சத்தாலையும் நாணத்தாலையும் வைத்திருக்கும் இந்த மூட நம்பிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அச்சம் தவிர், நாணம் கொள்ளாதே, மௌனம் கலை. மாதவிடாய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம், பெண்களின் ஆரோக்கியத்தை காப்போம்.